நடைமுறை நிலைமைகள் மிகவும் கொடூரமானவை. வாசகர்கள் உண்மையாக தாக்கமுற்றனர். ஆனால் ஒரு சீன பணியாளரின் மருமகன் அந்த கட்டுரைக்கு அனுப்பிய பதிலுரை மிகவும் எல்லோரையும் கவர்ந்தது. அமெரிக்கர்களால் இனிப்பு கடைகள் என அழைக்கப்பட்ட இடத்தில் என்னுடைய அத்தை பல ஆண்டுகள் பணியாற்றினார். அது மிகவும் கடுமையான பணி, நீண்ட பணி நேரம், குறைவான ஊதியம், தரமற்ற பணிச்சூழல். உங்களுக்கு தெரியுமா? அத்தகைய தொழிற்கூடங்கள் ஒன்றில் பணியாற்றுவதற்கு முன்னர் என் அத்தை என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? விபச்சாரம். அவருடைய முந்தைய வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டால் இனிப்பு கடையில் பணிபுரிவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு விதமான முன்னேற்றமே. அந்த கொடுமையான முதலாளித்துவ எண்ணம் கொண்ட கடைக்காரர் ஓரிரு டாலர்களுக்காக என் அத்தையை மோசமாக பயன்படுத்தி இருப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதைவிட கொடூரமானது, சில பெண்ணிகளுக்காக முகந்தெரியாதோர் பலர் என் அத்தையின் உடலை மோசமாக பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதே. இதனால்தான் நான் பல அமெரிக்கர்களின் சிந்தனையால் வருத்தமடைகிறேன். மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நாடு வேற்று நாடு. ஆம், தொழிற்சாலையின் பணி மிகவும் கடினமானதுதான். பணி சற்று எளிதாக இருந்திருக்கலாமா? ஆம், அமெரிக்காவின் பணிகளுடன் ஒப்பிடும்போதுதான் இத்தகைய பணி கடினமானது. இந்த பதிலுரையை நான் எப்படி பொருள் கொள்வது? என்னில் ஒரு பாதி இது குறித்து காரசாரமாக விவாதிக்க துடிக்கிறது. அடுத்த பாதி இது குறித்து யோசித்து அறிந்து கொள்ள விழைகிறது. ஆயினும் எப்படி வெவ்வேறான அனுபவங்கள் வெவ்வேறான பார்வைகளை தருகின்றன என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஒரே கருத்தை உள்ளுணர்வுடன் அலசி பார்க்கும் போது அது வெவ்வேறான பார்வைகளுடன் விரிகிறது. பணம் குறித்து மனிதன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அந்த கணத்தில் அந்த முடிவை சார்ந்து அவர் அறிந்த தரவுகளால் நியாயப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறான முடிவுகளும் நியாயங்களும் அவர்கள் மனங்களுக்குள் வளர்ந்து கொண்டே தனித்துவமான முன்மாதிரி வடிவத்துக்குள் புகுத்தப்படுகின்றன. அதுவே பின்னர் உலகம் எப்படி இயங்குகிறது என்ற கருத்தாக எழுகிறது. இத்தகைய மக்கள் தவறான தகவல்களை பெறுதல் இயலும். இவர்கள் முழுமையற்ற தரவுகளை சேகரித்து இருக்கலாம். அவர்கள் கணக்கிடுவதில் மிகவும் மோசமானவர்களாக இருக்கலாம். அவர்கள் வணிக விளம்பரங்களால், சந்தைப்படுத்தும் நடைமுறைகளாலும் துளைத்தெடுக்கப்பட்டிருக்கலாம். தாம் என்ன செய்கின்றோம் என்ற எண்ணமற்றவர்களாக அவர்கள் இருக்கலாம். அவர்கள் செயல்களின் எதிர்வினைகளை கணிக்கும் சக்தியற்றவர்களாகவும் அறிவற்றவர்களாகவும் இருக்கலாம் என்றுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்களோ? ஆனாலும் மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவின் போதும் அவர்கள் அது குறித்து பல்வேறு காரணிகளை ஒவ்வொன்றாக ஆய்ந்து தெளிவாகவே முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவுக்கும் அவர்கள் ஏன் அந்த முடிவை எடுக்கிறார்கள் என்பதற்கும் எவ்வாறு அந்த முடிவை எடுக்கிறார்கள் என்பதற்கும் காரணமாக அவர்களுக்கு அவர்களாகவே ஒரு கதையை சொல்லி நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அத்தகைய கதைகள் அவரவர் சொந்த அனுபவங்களால் சித்தரிக்கப்பட்டவையே ஆகும். எளிய உதாரணமாக லாட்டரி சீட்டை எடுத்துக்கொள்வோம். திரைப்படங்கள், வீடியோ கேம்கள், இசை, விளையாட்டுகள், புத்தகங்கள் போன்றவைக்கு மொத்தமாக செலவு செய்வதை விட அதிகமாக அமெரிக்கர்கள் லாட்டரிக்கு செலவு செய்கிறார்கள். அதுவும் லாட்டரி சீட்டுகளை வாங்குவது யார்? பெரும்பாலும் ஏழைகள். அடிமட்ட வருமானம் கொண்ட அமெரிக்க குடும்பங்கள் லாட்டரிக்கென்று ஆண்டொன்றுக்கு சராசரியாக $412 செலவு செய்கிறார்கள். இது உயர்மட்ட குடும்பங்கள் லாட்டரிக்காக செலவு செய்யும் சராசரி தொகையை விட 4 மடங்கு அதிகம். 40% அமெரிக்கர்களுக்கு ஆபத்து காலத்தில் $400 திரட்டுவது என்பது மிகவும் அரிய செயலாகும். இந்த உண்மை கூற வருவது, $400 லாட்டரி சீட்டு வாங்கும் மக்களும் பெரும்பாலானோர் ஆபத்து காலத்தில் $400 திரட்ட முடிவது இல்லை என்பதே. மில்லியனில் ஒருவருக்கு கிடைக்கும் பெரிய வாய்ப்பை எதிர்பார்த்து லாட்டரி சீட்டுக்காக செலவு செய்து தங்களுடைய பாதுகாப்பை இத்தகையோர் தாரை வார்த்து விடுகிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமாக எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை உங்களுக்கும் இது முட்டாள்தனமாக தோன்றலாம். ஆனால் நான் அந்த அடிப்பட்ட வருமான வரம்பில் இருப்பவன் அல்லன். நீங்களும் அப்படிப்பட்டவராகத்தான் இருத்தல் கூடும். இதனால் அடிமட்ட வருமான வரம்பிற்கு கீழ் உள்ளோர் இத்தகைய லாட்டரி சீட்டுகளை வாங்கும் உள்ளுணர்வு காரணத்தை நம்மில் பலர் உளரீதியாக புரிந்து கொள்வது என்பது கடினமான செயலாகும். ஆயினும் சற்றே ஆழ்ந்து யோசித்தால் இத்தகைய உள்ளுணர்வு காரணம் குறித்து கற்பனை இவ்வாறாக விரியலாம். நாங்கள் மாதா மாதம் சம்பளம் வாங்கினாலும் எங்களால் சேமிப்பது என்பது கடினமாகவே இருக்கிறது. அதிக சம்பளம் தரக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடியதாக இல்லை. கேளிக்கை விடுமுறைக்கெனவோ, புதிய கார்களுக்கென்றோ, உடல்நல காப்பீட்டுக்கென்றோ, பாதுகாப்பான இடத்தில் வீடு வாங்குவதற்கென்றோ எங்களால் செலவு செய்ய இயலாது. நாங்கள் கடன் வாங்காமல் எங்களுடைய குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்ப இயலாது. நீங்கள் படிக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இப்போது எங்களிடமோ அல்லது எதிர்காலத்தில் கிடைக்கும் என்ற நிலையோ எங்களுக்கு இல்லை. எங்கள் வாழ்க்கையிலும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள நல்ல பொருள்களை போன்று வாங்க ஆசைப்படுகிறோம். லாட்டரி சீட்டு வாங்கும் அந்த கணத்தில் மட்டும்தான் அத்தகைய ஒரு வாழ்க்கையை கனவாய் காண்பதும் சாத்தியப்படுகின்றது. அந்த கனவுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். இதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அந்த கனவில் வாழ்ந்து வருகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் வாங்குவதை விட அதிக அளவில் லாட்டரி சீட்டுகளை நாங்கள் வாங்குகிறோம்.
இத்தகைய நியாயத்தையோ காரணத்தையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்தாலும் லாட்டரி சீட்டு வாங்குவது என்பது சரியான முறை ஆகாது. ஆனாலும் லாட்டரி சீட்டின் விற்பனை ஏன் தொடர்கிறது என்பதை ஒரு விதமாக என்னால் புரிந்து கொள்ள இயலும். நீங்கள் செய்வது முட்டாள்தனம்தான் என்றாலும் அதை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்ற இந்த புரிதலே பணம் குறித்து எடுக்கும் பல்வேறு முடிவுகளின் மூல காரணத்தை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. சிலர் பொருளாதாரம் குறித்த முடிவுகளை வெற்று கணக்குகளால் மட்டும் தீர்மானிக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் அத்தகைய தீர்மானங்களை இரவு உணவு அருந்தும் மேசையிலோ அல்லது அலுவலக கூட்டங்களிலோ முடிவு செய்கிறார்கள். தனிமனித அனுபவங்கள், உலகை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட பார்வை, நான் எனும் அகந்தை, கர்வம், வணிக யுக்திகள், சில லாபங்கள் ஆகியவை எல்லாமாய் சேர்ந்து ஒருவிதமான காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு துணை போகின்றன. பணம் குறித்த முடிவுகளை எடுப்பது ஏன் கடினமான காரியம் என்பதையும் அதற்காக தேவையற்ற நடத்தைகள் ஏன் துணை போகின்றன என்பதையும் விளக்குவது என்பது மிக முக்கியமான காரியமாகும். பணம் குறித்த இந்த புரிதல் எவ்வளவு புதிதானது என்பதை உணர்வதிலேயே அது அமைகிறது. பணம் என்பது நீண்ட நெடுங்காலமாய் பயன்பாட்டில் உள்ளது. இன்றைய நிலையில் துருக்கி என்று அழைக்கப்படும் பகுதியில் கிமு 600 இருந்த லிடியா என்ற ராஜ்யத்தை ஆண்ட அரசன் அல்யட்டஸ்தான் முதலில் பணம் என்ற ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தான் என்று நம்பப்படுகிறது. ஆனால் சேமிப்பதும் முதலிடுவதும் ஆகிய பணம் குறித்த முடிவுகளை எடுக்க இன்றைய நவீன உலகில் அடிப்படையாக கருதப்படுபவை செயல்முறையில் சிறுபிள்ளைத்தனமாகவே இருக்கின்றன. பணி ஓய்வை எடுத்துக்காட்டாக கொள்வோம். 2018ஆம் ஆண்டின் இறுதியில் அமெரிக்க பணி ஓய்வு கணக்கில் $27 டிரில்லியன் இருந்தன. அந்த நிதியை பொதுவான முதலீட்டாளர்களின் சேமிப்பையும் முதலீட்டுக்கான முடிவுகளையும் தீர்மானிக்கும் முதன்மையான காரணியாக இருந்தது. ஆனால் பணி ஓய்வுக்கான தகுதி என்னும் முழுமையான வழக்கம் அதிகபட்சம் 2 தலைமுறைகள் மட்டுமே பழமையானது. 2ஆம் உலகப் போருக்கு முன்னர் அமெரிக்காவில் பெரும்பாலோர் அவர்கள் இறக்கும் வரை பணியில் இருந்தனர். அந்த சூழலில் அதுவே எதிர்பார்ப்பும் உண்மையும் கூட. 1940ஆம் ஆண்டு வரை பணிக்கு சேர்வோரில் 65 வயதுக்கு மேற்பட்ட ஆடவரின் விகிதம் 50ஐ விட அதிகமாக இருந்தது. இந்நிலையை மாற்றவே சமூக பாதுகாப்பு குறிக்கோளாக கொள்ளப்பட்டது. ஆயினும் அந்த முயற்சியின் தொடக்கத்தில் அது ஒரு முழுமையான ஓய்வூதியத்தை கூட பெற்றுத்தராத வகையில் மட்டுமே இருந்தது. 1940ஆம் ஆண்டு ஐடா மே ஃபுல்லர் என்பவர் முதலாக சமூக பாதுகாப்பு காசோலையை பெற்ற போது அதன் தொகை வெறும் $22.54 தாம். பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் அதன் மதிப்பு $416 எனலாம். 1980கள் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு காசோலையின் சராசரி மதிப்பு $1000 தாண்டவில்லை. இம்மதிப்பு பணவீக்கத்தை கணக்கில் கொண்ட மதிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கழகத்தின் கணக்கெடுப்பின்படி 1960கள் வரை 65 வயது கடந்த ஓய்வூதியம் பெறுபவர்களில் 1/4 வறுமையில் தான் வாழ்ந்தனர். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்த ஓய்வு கால சேமிப்பு உள்ளது என்ற பரவலான நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. ஆனால் இது மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாகும். பணியாளர்கள் நல ஆய்வுக் கழகம் இது குறித்து 1975இல் 65 வயது கடந்தோருள் 1/4 ஓய்வூதியம் மூலமான வருவாய் இருந்தது என்கிறது. இத்தகைய அதிர்ஷ்டசாலிக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியம் வாழ்வதற்கு தேவையான பணத்தில் வெறும் 15% மட்டுமே. 1955ஆம் ஆண்டு தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஓய்வு பெறுவதற்கான விழைவு பணியாளர்களிடையே ஓங்கியே இருந்தாலும் ஓய்வு பெறுவது என்பது இயலாத காரியமாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக மாற்றியமைக்கப்பட்ட பழமொழியாக ஓய்வு பெறுவது குறித்து எல்லோரும் பேசினாலும் உண்மையில் மிகச்சிலருக்கே அது சாத்தியப்படுகிறது என்கிறது. 1980கள் வரை ஓய்வு பெறுவது என்பது எல்லோருக்குமான தகுதிதான் என்பதும் ஒவ்வொருவரும் கௌரவமாக ஓய்வு பெறுதல் அவசியம் என்பதும் சாத்தியப்படவில்லை. அத்தகைய நிலை இல்லாத காரணத்தால் கௌரவமாக ஓய்வு பெற வேண்டி தங்கள் சொந்த பணத்தை சேமிப்பதும் முதலீடு செய்வதும் ஆகிய முறைகள் நெடுங்காலமாகவே எதிர்பார்ப்புகளாகவே இருந்து வருகின்றன. ஓய்வூதியம் என்பது எவ்வளவு சமீபத்திய முயற்சி என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். அமெரிக்காவில் பணியாளர்களின் ஓய்வூதியத்துக்கான அடிப்படை சேமிப்பாக அமையும் 401k என்னும் முறை 1978 வரை வழக்கில் இல்லை. ரோத் IRAவும் 1998க்கு முன்னர் தொடங்கப்படவில்லை. அதற்கு முன்னர் ஓய்வூதியம் என்பது ஏதோ மது அருந்துவதற்கு போதுமானதாக மட்டுமே இருந்தது. நம்மில் பலர் ஓய்வு காலத்திற்காக பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் திறனற்றவர்களாகவே உள்ளோம் என்னும் உண்மை யாருக்கும் ஆச்சரியம் தருவதாக இல்லை. நாம் பணப்பித்து பிடித்தவர்கள் இல்லை, மாறாக நாம் எல்லோரும் புதியவர்கள். கல்லூரி செல்பவர்களின் நிலையும் இதை போன்றதுதான். 25 வயதை கடந்த அமெரிக்கர்களில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களின் விகிதம் 1940ஆம் ஆண்டு 20 பேருக்கு ஒருவரை விட குறைவாக இருந்தது. அதுவே 2015ஆம் ஆண்டில் 4 பேருக்கு ஒருவர் என்ற விகிதமாக உள்ளது.
அந்த காலத்தின் கல்லூரி கட்டணம் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு கணக்கிடுவோமாயின் இன்றைய நிலையில் 4 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. இத்தகைய போக்கு ஏதோ ஒன்று பெரிய அளவிலும்